30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது பெட்டர். இப்போ நீங்கள் தனியாக கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 12,000 ரூபா வாடகை வருமா, பால் வாங்கணுமா, தயிர் வாங்கணுமா, இதெல்லாம் சேர்த்து ஒரு 6-7,000 ரூபா ஆகிடுமா, இதுலேயே 20,000 ரூபா போயிடும். கொண்டாட்டிய சினிமா கூப்பிட்டு போகணுமா, ஸோ வெளில கூப்பிட்டு போய் என்டர்டெயின் பண்ணணுமா, அதுலேயே ஒரு 6-7,000 ரூபா போயிடும். ஒரு பைக்கு கடனில் இஎம்ஐ ஓடிட்டு இருக்கும், ஒரு 3,000 ரூபா 4,000 ரூபா. உனக்கு ஒரு செல்ஃபோன், உன் ஒய்ஃபுக்கு செல்ஃபோன். ஸோ ஹஸ்பண்ட் நான் இதே மாதிரி கணக்கு போட்டேன்னா 40,000 ரூபாய்க்கு கணக்கு வைக்கிற முடியும். எல்லாம் பேர் எசென்ஷியல்ஸ் தான். கல்யாணங்கிறது வந்து ஒரு கன்சம்ஷன். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணாலும் கல்யாணம் தான், கோவிலில் பண்ணாலும் கல்யாணம் தான், சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணாலும் ஊரை கூட்டி செலவு பண்ணணுங்கிறது முட்டாள்தனம். கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறதுங்கிறது தப்பு. அதே மாதிரி கடன் வாங்கி கன்சியூம் பண்ணவே கூடாது. 40,000 ரூபா சம்பளம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்க முடியாது. மெட்ராஸில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பசங்க இருக்காங்கன்னா 40,000 50,000 ரூபா இல்லைன்னா முடியாது. ரொம்ப கஷ்டம். லைஃப் லாங்னா அவங்க ஒரு லோவர் மிடில் கிளாஸ் லைஃப்லேயே இருப்பாங்க, பவர்ட்டிலேயே இருப்பாங்க, கடன்லேயே இருப்பாங்க, கடன்லேயே சாவாங்க. ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த பொருளுக்கு 12 மாதத்துக்கு முன்னாடியே யோசிச்சு அதுக்கு தனியாக ஒரு ஆர்டி மாதிரி போடணும். இப்போ நான் 15,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்க போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா மாதம் 1,500 ரூபா போட்டிங்கன்னா 10 மாதத்தில் ஃபோன் வாங்கிடலாம், கேஷ் கொடுத்து கடன் இல்லாமல். 2 ஆகும். அதனால கஷ்டப்பட்டு சேர்த்ததுனால அந்த ஃபோன் மேலே உங்களுக்கு ஒரு மரியாதையும் இருக்கும், வேல்யூவும் இருக்கும். இன்றைக்கி நான் நஷ்டம் ஆனால் கூட ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பணம் வரும். ஆனால் இன்றைக்கி நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, யோசிச்சோடனே இன்றைக்கி 15,000 ரூபாய்க்கு ஃபோனை வாங்கிட்டு கிரெடிட் கார்டில் வாங்கி இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு இஎம்ஐயில் வாங்கக்கூடாது, காஸ்ட்லி பொருள் வாங்கவே கூடாது. ஏன்னா செல்ஃபோன் வந்து 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும். அதை வந்து அட்லீஸ்ட் 4 வருஷமாவது நீங்கள் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து ஒரு செல்ஃபோனையும் 2-3 மாதத்தில் ஒர்க் பண்ணணும். கல்யாணங்கிறது வந்து ஒரு கன்சம்ஷன்.